வணக்கம் நண்பர்களே. குற்றத்தடுப்பு பிரிவு அப்படின்னு காவல்துறையில் ஒரு தனி பகுதி இருக்கும். குற்றத்தடுப்பு பிரிவு, புலனாய்வு பிரிவு வேறு. குற்றம் நடந்த பிறகு புலனாய்வு செய்து உண்மைகளை கண்டுபிடிக்கக்கூடிய, குற்றவாளிகளை கண்டுபிடிக்கக்கூடிய பிரிவு என்பது வேறு. ஆனால் குற்ற தடுப்பு பிரிவு என்று மகாராஷ்டிராவில் இருக்கிறதே நான் பார்த்துருக்கிறேன் சமீபத்தில். அது தமிழ்நாட்டில் இருக்கான்னு எனக்கு தெரியல. குற்றத்தடுப்பு பிரிவு இருந்தால் நல்லது. இது குற்றத்தடுப்பு என்பது எந்த வகையில் நடக்குது, எப்படி அவங்க தடுக்கிறாங்கன்னா, நான் அறிந்தவர்கள் ஏற்கனவே தவறு செய்து வெளியில் உலாவுபவர்கள் மீண்டும் ஏதும் குற்றங்களில் ஈடுபடுகிறார்களா என்று கண்காணிப்பது, குற்றவாளிகளாக சந்தேகப்படுபவர்களை தொடர்ந்து கண்காணிப்பது என்று அவர்களுடைய பணியாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். எந்த குற்றப்பிரிவு தடுப்பு பிரிவு அதிகாரி என்கிட்ட இதுதான் எங்களுடைய வேலைன்னு சொன்னதில்லை. ஓகே, பரவாயில்ல, இருக்கட்டும். இப்போது குற்றங்கள் மனிதர்கள் மூலமாக ஃபிசிக்கல் கிரைம் என்பது மிக மிக அரிதாக தான் நடக்கிறது. இதுதான் நடக்குன்னா இது நடக்கலைன்னு சொல்லலை. இப்போ என்ன இதில் சொல்ல வரேன்னா, ஆன்லைன் குற்றங்கள் அதிகமாக இருக்குது. இந்த சைபர் கிரைம் என்பது, சைபர் கிரைம்னா என்ன, முதல்ல தமிழ் இடத்தை பற்றி பாருங்கள். இணையவெளி குற்றம். ஆனால் நீங்கள் இன்டர்நெட் கிரைம்னு சொல்லலை, சைபர் கிரைம்னா சொல்கிறீங்க. அது கண்ணுக்கு தெரியாத, கண்ணுக்கு புலப்படாத குற்றம். அதனால தான் சைபர் கிரைம், இன்டர்நெட் கிரைம்னு சொல்லலை. அப்போது சைபர் கிரைம் என்றால் கண்ணுக்கு புலப்படாத குற்றங்கள். இப்போ ஒருத்தர் ஆன்லைனில் 1000 ரூபாய் இழந்து விட்டார் என்றால், அந்த 1000 ரூபாய் என்பது எங்கே இருக்கிறது, அது எங்கிருந்து யாரால் எடுக்கப்பட்டது என்று ஒருவரால் கண்கூடாக பார்க்க முடியாது. ஆனால் ஒருவருடைய பாக்கெட்டிலிருந்து ஒரு 1000 ரூபாய் ஒருவர் தெரியாமல் எடுத்து விட்டார் அல்லது ஏமாற்றி 1000 ரூபாய் வாங்கி விட்டார் என்றால் ஃபிசிக்கல் கிரைம் அங்கே நடக்குது. அங்கே ரூபா கரன்சி இருக்கும், 2 நபர்கள் இருப்பார்கள், அல்லது ஒரு டீம் இருக்கும். இதெல்லாம் அந்த சிட்பண்ட் மோசடி, பொருளாதார மோசடிகள் எல்லாம் நடக்கிறது அல்லவா? அதுபோல் அல்ல ஆன்லைன். ஆனால் ஆன்லைன் மோசடிகள் அதிகமாகிவிட்டது. எங்கே நீங்கள் படித்தாலும் பேட்டர்ன் ஒரே மாதிரி இருக்கும். ஏதோ ஒரு காரணம் சொன்னார்கள், அந்த காரணம் சொல்லப்பட்ட பொழுது அந்த காரணத்தை நம்பும்படியாக சொன்னார்கள். உடனே நான் ஒரு லிங்க் அனுப்புனாங்க, அதாவது தொடர்பு லிங்க் அந்த வாட்ஸ்அப்லேயோ மெசேஜ்லேயோ வந்தது. அதை தொட்டேன், பணம் போய்விட்டது. இதுதான் சைபர். கண்ணுக்கு தெரியல, அந்த சும்மா 4-5 லைன் வருது, அதை தொடர்ந்து போயிடுச்சு. இப்படித்தான். ஆனால் அந்த நம்பும்படியான கதைகள் மாறிக்கொண்டே இருக்கின்றன, அந்த கதை களங்கள் மாறிக்கொண்டே இருக்கின்றன, அந்த கதைக்கான காரணங்கள் மாறிக்கொண்டே இருக்கின்றன. ஆனால் நடக்கும் அமௌண்ட்டுகள் பார்த்தால் தொட்டையும் போயிடுச்சு, இப்படி தான் வருது. நிறைய இன்றைய வரைக்கும் நான் செய்தி படிச்சுட்டு இருக்கிறது தான். இப்படி சொல்லி கேட்டாங்கங்கிறது வேணால் மாறுது. உங்கள் பரிசு விழுந்திருக்கு, உங்களுக்கு உங்களுடைய இதில் தப்பாக பணம் போட்டுட்டேன், இப்படி ஒரு மனிதன் புதிதாக ஐடியாக்கள் வச்சு எப்படியெல்லாம் ஏமாற்றணுன்றதில் அந்த கிரைம் வருது. ஆனால் சைபர் குற்ற தடுப்பு பிரிவு என்று ஏன் ஒன்றை ஏற்படுத்தியிருக்கணும் இல்லையா? அதை தடுக்கணும்னா என்ன செய்யணும்? இவங்க என்னென்னா அவேர்னஸ் வீக்னு ஒன்று போடுறாங்க, சைபர் கிரைம் அவேர்னஸ் வீக். அதாவது இணையவெளி குற்றங்களுடைய விழிப்புணர்வு, இப்படியெல்லாம் வருது. அதல்ல, இங்கு அவர்களுடைய வழிமுறைகள் மாறிக்கொண்டே இருக்கிறது. நீங்கள் போன வழிமுறையை சொல்லியிருப்பீங்க, அதையே முழிச்சுக்கிட்டே ஒருத்தர் உட்காந்துருப்பார். ஆனால் அடுத்த வழியில் அவன் தேடிட்டு போயிடுறான். அப்போ இணையவெளி குற்ற தடுப்பு பிரிவு என்று ஏன் ஏற்படுத்தவில்லை? அந்த அவேர்னஸை ஏன் ஏற்படுத்தலை? இல்லை இதுக்கு ப்ரொடெக்ஷன் ஏன் ஏற்படுத்த முடியலை? அதாவது பாதுகாப்பு. ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில், குறிப்பிட்ட இடங்களில், பகுதிகளில் திருட்டு அதிகமாக நடக்கிறது என்றால் அங்கு போலீஸார் ரோந்து அதிகரிக்கப்படும் அல்லது போலீஸாருடைய கண்காணிப்பு அதிகரிக்கப்படும் எனும் பொழுது, இது பறந்து விரிந்த உலகம். இது இந்தியாவுக்குள்ளே, அமெரிக்காவுக்குள்ளே, இல்லை இங்கிலாண்டுக்குள்ளே, இல்லை சைபர் கிரைமுடைய இதாக சொல்லப்படுற நாடுகளுக்குள்ளே எல்லாம் மட்டும் இல்லை, உலகம் முழுவதும் பரவி கிடக்கிறது. எங்கிருந்து யார் வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம். பணத்தை பரந்த வெளியில் வைத்திருக்கிறீர்கள், பரந்த வான்வெளியில் வைத்திருக்கிறீர்கள். அதுதான் இங்கே இருக்கிற குற்றமாக என்னன்னு எனக்கு தெரியல. பணத்தை பெட்டியில் வச்சுருந்தீங்கன்னா அதை உடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். இது பறந்து வான்வெளியில் வச்சுருக்கீங்க. ஏன்னா இணையம் என்பது வான்வெளியில் விரிந்து கிடக்கிற ஒரு வலை. இந்த வலையில் பணத்தை நீங்கள் அங்கங்கே வைத்திருக்கிறீர்கள். இதை எடுப்பதற்கு இந்த வலைகளில் இடையே ஊடிய புகுந்து எப்படியோ ஒரு இடத்தில் இந்த பணத்தை எடுத்து விடுகிறார்கள் என்றால், இந்த தடுப்பு பிரிவு தான் இருக்கிறதா? வான் தடுப்புன்னு சொல்லி இஸ்ரேல் வச்சுருக்கிற மாதிரி நீங்கள் சைபர் கிரைம் தடுப்பு பிரிவு, குற்றத்தடுப்பு பிரிவுன்னு வச்சுருக்கீங்களா? ஏற்படுத்துங்கள். இது அதற்கான ஒரு சின்ன விதையை தான் நான் போடுகிறேன். இதை நான் சொல்வதிலிருந்து நீங்கள் புரிந்து கொண்டு புதிதாக ஒரு தடுப்பு பிரிவுகள் ஏற்படுத்தலாம், காவல் அரணை பலப்படுத்தலாம். தொடர்ந்து சேனல் பாருங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள்.